மேடம், உங்களை மாதிரி உதவி செய்யறவங்க இருக்கிறதுனால தான் நாங்க இந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். கடல்ல வச்சு நேவிக்காரன் பிடிச்சிட்டான், ஏஜென்ட்டை கொண்டு போயிட்டாங்க. இவன் அகதின்றதுனால கரையில கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க. பத்திரிகை டிவில எல்லாம் செய்தி வந்திருக்குமே, எப்படி இவங்களை மட்டும் விட்டாங்க? சில கெட்ட போலீஸ்ங்க இருக்கிறவங்களுக்கு நடுவுல நல்லவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. நம்பவே முடியல யாழினி. அதான் மேடம் ஆச்சரியமா இருக்கு. தம்பி எந்த பிரச்சனையும் இல்லாம வந்துட்டான், காசுதான் கொஞ்சம் மாட்டிக்கிச்சு. அந்த ஏஜென்ட் என்னன்னா? மேடம், அவர்கிட்ட உள்ள காசையெல்லாம் போலீஸ் புடுங்கிட்டாங்களாம். அவர் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. கொஞ்சம் பொறுங்க சொல்றேன்னு சொல்லிருக்காரு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் யாழினி, உன்னோட சொந்தக்கார பொண்ணு துளசியும் அவளோட கணவரும் வந்திருந்தாங்க. ஓ அப்படியே மேடம். அவங்க இங்க வந்தது எனக்கு தெரியாது. அந்த பொண்ணோட கணவர் என்ன லூசா? என்னாச்சு? ஏன் மேடம்? ஆமா, ஏன் அவர் அப்படி ரகலை பண்றாரு? ஆமா டாக்டர், அவர் கொஞ்சம் பிரச்சனையான ஆள் தான். சாரி யாழினி, இளங்கோவோட செயல் அநாகரிகமா இருந்தது, அதனால நான் கொஞ்சம் கடுமையாவே பேசிட்டேன். மேடம் அது ஃபேமிலியெல்லாம் நான் தப்பா சொல்லல. அவர் பேசுனது பிடிக்கல, அதனால நான் அவரை வெளியில போன்னு சொல்லிட்டேன். இல்ல அது இல்ல மேடம். வேற என்ன? உண்மை ஏதாவது சொன்னீங்களா? ஆமா, கைமீறி போகும்போது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, அதனால போட்டு உடைச்சிட்டேன். யாழினி, யாழினி, நான் சொன்னது சரிதானே? நீங்க சொன்னது நல்லதுதான் டாக்டர். ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. அதுவும் இல்லாம வேற யாராவது சொல்லி அதை தெரிஞ்சுக்கிறத விட நீங்களே உண்மையை சொன்னது ரொம்ப நல்லதுதான். பாவம் துளசி தான் அவரை கட்டிக்கிட்டு படாத பாடுபடுறாங்க. என்னதான் அவர் கொடுமை செஞ்சாலும் கணவரை விட்டு கொடுக்காம நடந்துக்கிறாங்க. அதுதான் யாழினி தமிழ் மரபு. அப்படிதானே நாம ஆண்டாண்டு காலமா இருந்துட்டு வரோம். அப்புறம் சார் கிளம்பிட்டாரா மேடம்? ஆமா, இன்னைக்கு ஏதோ கிளப்ல முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு கிளம்பி போயிட்டாருமா. அப்படியா? அப்புறம் யாழினி, காலையில ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசரை என்ன வந்து பார்க்க சொல்லுமா. ஓகே மேடம். இன்னைக்கு கிரிட்டிக்கல் கேஸ் எதுவும் இல்ல, 3ஆம் நம்பர் ரூம்ல இருக்க பேஷண்ட்டை மட்டும் பாத்துக்கங்க. ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கு, முடிஞ்சது ரிமூவ் பண்ணிடுங்க. வேற ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் காலையில வரேன். ஓகே மேடம். ஓகேம்மா, குட் நைட், பை. இன்னும் ஃப்ரெண்ட காணோம். அவளுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் நீ காலேஜுக்கு வரலையா? உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு என்ன பண்ணதா? தேவைன்னா நீயே போய் கேள. இல்ல, எப்பவுமே அட்டை மாதிரி உன்கிட்டயே ஓட்டிட்டு இருப்பா, அதனால தான் கேட்டேன். அவ இல்லனா எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குதுதான். ஏன் போர் அடிக்குது? நம்மளுக்கு தான் படிக்க எவ்வளவோ இருக்கே. அவ வந்தா எதையாவது பேசிக்கிட்டு நம்ம படிப்பை கெடுத்துருவா. சரி வா, நம்ம லைப்ரரி போய் படிக்கலாம். ஆரம்பிச்சிட்டியா? ஏன் எப்ப பார்த்தாலும் படிக்கணும் லைப்ரரி தான் போணுமா? நம்ம இங்கே உட்காந்து படிக்கலாம். இங்க உட்காந்து படிக்கலாம், ஆனா அதுக்கு புக்கு வேணும். சரி ஓகே, அப்படியே நம்ம லைப்ரரியில இருந்து புக் எடுத்துட்டு வந்து படிச்சாலும் யாராவது வந்து கதை பேசிட்டு நம்ம கவனத்தை திருப்புவாங்க. இங்க சத்தமா வேற இருக்கு, தொந்தரவா வேற இருக்கும், அதனால தான் சொன்னேன். பாரு, படிக்கணும்னு நினைச்சா எங்க வேணா உட்காந்து படிக்கலாம். கடவுள் எல்லா இடத்துலயும் தான் இருக்காரு, நாம ஏன் கோயிலுக்கு போறோம்? என்ன தத்துவமா? ஏண்டி எப்ப பார்த்தாலும் ஓயாம படி படின்றே, உனக்கு ஒரு வேலையே கிடையாதா? படிப்பை விட வேற என்னடி வேலை இருக்கு? அதுக்காக தானே நம்ம இங்க வரோம். படிக்கணும்ன்றதுக்காக எப்பயுமே புக்ஸோட தெரிய முடியுமா? அதுக்குன்னு ஒரு கால நேரம் இருக்குடி. என்ஜாய் பண்ண வேண்டிய நேரத்துல படி படினா மண்டையில ஏறவே ஏறாது. புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா ஆக்ஷன் தான் பண்ண முடியும். நிவே, 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 அப்படியெல்லாம் இல்ல நிவேதிதா. உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் பிரச்சனையே இல்ல. MBA முடிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு போயிடுவீங்க. அங்க நாங்க போகணும்னா இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு கல்விதான். இருக்கிற இந்த வாய்ப்பை நாங்க மிஸ் பண்ணிட்டா வாழ்க்கையில மீளவே முடியாது. நாங்க வெறித்தனமா படிச்சா மட்டும்தான் சாதிக்க முடியும். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோ, அண்ணன் லண்டனுக்கு போகணும்னு எவ்வளவோ செலவு பண்ணி போக முடியல. அக்கா பகல்ல ஹோட்டல்லையும் ராத்திரில ஹாஸ்பிட்டல்லையும் படாத பாடுபடுறா. அவ தூங்கி நான் பார்த்ததே இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் படிக்க வேண்டாமா? என்னமோ கதையெல்லாம் சொல்ற. இது கதை இல்ல நிவேதா, நான் செஞ்சு காட்டுவேன்.
நீ வேணா பாரு, நான் நல்லா படிச்சு கோல்டு மெடல் வாங்கி ஸ்டூடெண்ட் விசால லண்டன் போய் கஷ்டப்பட்டு உழைச்சு என் அண்ணன் அக்கா எல்லாரையும் நான் கூட்டிட்டு போவேன். உன் கதை கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நீ சொல்றது ஈஸி, செய்யறதாமா கஷ்டம். அதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, அதுக்கெல்லாம் ஒரு வெறித்தனம் வேணும், சாதிக்கணுங்கிற உந்துதல் வேணும். நம்ம முயற்சி பண்ணா பின்னாடி இருந்து நம்மள ஒரு சக்தி தள்ளிக்கிட்டே இருக்கும். நான் யூனிவர்சிட்டியில பெஸ்டா வருவேன், கோல்டு மெடல் கண்டிப்பா வாங்குவேன், ஸ்டூடெண்ட் விசால லண்டன் போவேன். இது நிச்சயமா நடக்கும். பாத்துடலாம் தமிழ், நீயா நானான்னு. நிவே என்ன? ஒண்ணும் இல்ல தமிழ், போட்டி இருந்தா தானே ஜெயிக்க முடியும். போட்டி இருக்கலாம், ஆனா பொறாம தான் இருக்க கூடாது. எனக்கு எந்த பொறாமையும் இல்ல. சரி வா, லைப்ரரி போலாம். சரி போகலாம். சரி, கொஞ்ச நேரம் உட்காந்தா தலைவலிக்குதுன்னு சொல்ல போறேன். அதுக்கு எதுக்கு லைப்ரரிலாம் போய்கிட்டு? இல்ல வேண்டாம் வேண்டாம், லைப்ரரிக்கே போகலாம். நீ லைப்ரரி போலான்னு சொன்னதே முதல் வெற்றி. வா போலாம். ம். இதாங்க, இதான் நம்ம செட்டு. இங்கே தான் நீங்கள் தங்க போகிறீங்க. இங்கே தங்குறதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஏன்பா, பதுங்கு குழியிலே நான் பாடம் படிச்சவன். கட்டாந்தரையிலையும் படுக்க முடியும், பூமத்திலையும் படுக்க முடியும். ஏப்பா கதிரு, என்ன காரியம் பண்ற? கொள்ளை அடிச்சவன ஊருக்குள்ளே விடக்கூடாது. நீ அவனை கூட்டாந்து இங்கே தங்க வைக்க போறங்கிற? இங்கே பாரு, சாதாரண ஆள் கிடையாது, லாரியும் சேர்த்து நம்மளே விட்டு போடாப்புல. இது தேவையா உனக்கு? என்னண்ணே, என்ன பேசுறீங்க? ஆ, எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதா? நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? நம்ம இடத்துக்கு ஒருத்தரை கூட்டு வந்திருக்கேன், அவரை வச்சுக்கிட்டே தப்பா பேசுறீங்க. கதிர் தம்பியை லண்டனுக்கு அனுப்பிட்டு செட்டை உன் பேர்ல எழுத சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா உன் நாக்குல சனி பகவான் இருக்கார். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களை புரிஞ்சுக்காம அப்படி பேசிட்டாரு. சரி, என்ன சாப்பிட்றீங்க? நல்ல வேலை கேட்டப்பா, நீயே கேட்கலனாலும் நானே கேட்டிருப்பேன். வாயும் வயிறும் வறண்டு போய் கிடக்குது கதிரு. ஏதாவது நல்ல சாப்பாடை வாங்கிட்டு வர சொல்லு. அண்ணே, சீக்கிரம் போய் சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வாங்கண்ணே. போங்கண்ணே. தம்பி, இந்த உதவியை நான் ஆயுசு உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். என்னண்ணே இது? தம்பி, ஆண்டவன் ஒரு வழி அடிச்சிட்டு இன்னொரு வழி எனக்கு காமிச்சிட்டாப்பா. அந்த ஆண்டவனே என் கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்குப்பா. நீ செஞ்ச உதவிக்கு உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன ரவி, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அந்த யாழ்னிக்கு செய்யுங்க. அதுவும் எனக்கு செய்யற உதவியா தான் இருக்கும். தம்பி, ஒரு வகையில லண்டன் மேட்ரு ஃபெயிலியர் ஆனது கூட நல்லதுதான். என்ன என்ன நீங்க அப்படி சொல்றீங்க? ஆமா தம்பி, அப்படி ஆகலைன்னா நான் உங்களை பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் வாய்ப்பே இல்லாம போயிருக்கும். ஒன்னு இழந்தா இன்னொன்னு கிடைக்கும், இது உலக நியதி தானே. சரிதான் தம்பி, வெளிநாடு அனுப்புறேன்னு காசை வாங்கி ஏமாத்திட்டேன். அதை பத்தி டிவில எல்லாம் போட்டு என்னை அடிச்சு கிழிச்சு துவைச்சிட்டாங்க. அதனால யாருமே என்னை நம்பல. ஆனா நீ மட்டும் எப்படிப்பா என்னை நம்பின? உன் இடத்துக்கு கூட்டு வந்து எனக்கு எப்படி அடைக்கலம் கொடுக்கணும்னு தோணுச்சு. அதான் உண்மையிலே என்னால் நம்ப முடியல கதிர். அண்ணே, சந்தர்ப்பம் சூழ்நிலை சில நேரம் நல்லவங்களை கெட்டவங்களா காட்டுது, கெட்டவங்கள நல்லவங்களா காட்டுது. உண்மை என்னன்னு தெரியாம முடிவு செய்யறது பெரிய முட்டாள்தனம்னு. நீங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால கெட்டவரானவர், அதை உங்ககிட்ட பேசும்போது புரிஞ்சுக்கிட்டேன்னு. அடுத்தது எப்படி அனுப்பலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்பா. அதான் என் மூளையில் ஓடிட்டு இருக்கு. இந்தா கதிரு, ஏன் இவ்வளவு லேட்டு? கடையில் ரொம்ப கூட்டம்ப்பா. சரி சரி, கொடுங்க. ஆப்பமா ஆட்டுக்கால் பாயம் இருக்கா? அதெல்லாம் இந்த ஏரியாவில் கிடைக்காது. இங்கே என்ன கிடைக்குதோ அதான் சாப்பிடணும். கதிர்கிட்ட சொல்லி இந்த ஷெட்டியாவது உனக்கு எழுதி வைக்கலாம்னு நினைச்சேன். உன் ஆயிரம் அதுவும் போச்சு. போய் எடுத்து வை. போன்னு போய் எடுத்து வை. சரி, நீங்க சாப்பிடுங்க, எனக்கு வெளியே ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு என்னப்பா வரேன். நீ சாப்பிடல? இல்ல, நான் வந்து சாப்பிட்றேன், நீங்க போங்க. அண்ணே, வாங்க கூட்டு நம்ம போங்க. சாப்பிடுவோம் வாங்க. அம்மா, சொல்லு நிவேதா, ஏதாவது சாப்பிடுறியா? நான் லண்டன் போகணும். எதுக்கு திடீர்னு லண்டன்? நான் லண்டன் போய் படிக்கணும் மம்மி.
இங்க நல்லா தானே படிக்கிற, அதுக்கப்புறம் எதுக்கு லண்டன்? இல்ல நான் லண்டன் போகணும். எங்களுக்கு நீ மட்டும்தான் இருக்க. என்ன திடீர்னு எங்களெல்லாம் விட்டுட்டு லண்டன் போகணுங்கிற? இல்ல நான் லண்டன் போய் ஆகணும். நிவேதா, நோ. நீ ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம் பிடிச்சா சரி வராது. உன் ஃப்ரெண்டு தமிழினி அகதியா இருந்தாலும் நல்லா படிக்கிறாள்ல, அவளையெல்லாம் விட்டுட்டு நீ எதுக்கு லண்டன் போகணும்னு ஒத்த கால நிக்கிற? அதான் மாமி பிரச்சனையே. தமிழ் நீ நல்லா படிக்கிறாதா? அவன் நிழல்ல நான் இருந்தா கண்டிப்பா என்னால படிக்க முடியாது. அவ யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு எல்லாரும் பாராட்டலாம், ஆனா என்னால அதை ஏத்துக்க முடியாது மாமி. என்ன நிவேதா இப்படி பேசுற? தமிழினி உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் நல்லா படிக்கிறத உன்னாலயே ஏத்துக்க முடியாது? மம்மி நீ என்ன ஒன்னும் சரியா புரிஞ்சுக்கல. கல்யாணமா இருந்தாலும் நான் தாங்க மனப்பொண்ணா இருக்கணும், கருமாதியா இருந்தாலும் நான் தாங்க பொணமா இருக்கணும், நான் தான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா வரணும், பெஸ்டா இருக்கணும், லேட்டஸ்டா இருக்கணும். எல்லாமே எல்லாமே எல்லா பாராட்டும் எனக்கு தான். என்ன நிவேதா இப்படி பேசுற? தமிழினி பாவம், கஷ்டப்படுற பொண்ணு. அவ நல்லா படிக்கிறது நல்லது தானே, நீயும் நல்லா படி. அதை விட்டுட்டு இப்படி நினைக்கிறது ரொம்ப தப்புமா. மம்மி எனக்கு சந்தேகமா இருக்கு மம்மி. ஆமா நீ தானே என்ன பெத்த, அப்புறம் எதுக்கு அந்த தமிழ் நீங்க சப்போர்ட் பண்ற? என்னம்மா இப்படி பேசுற? உனக்காகத்தானே நாங்க சம்பாதிக்கிறோம். ஆமா எனக்காக தான் சம்பாதிக்கிறீங்கன்னா நான் லண்டன் போய் படிக்கணும். தமிழ் நீ நல்லா படிச்சு ஸ்டூடெண்ட் விசால லண்டன் போறாளாம். ஓ, இப்பதான் நிவே எனக்கு புரியுது. தமிழினி ஸ்டூடெண்ட் விசால லண்டனுக்கு போய் படிக்க போறதுனால நீயும் லண்டனுக்கு போகணும்னு அடம் பிடிக்கிற. தமிழினி அகதியா வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறாமா, அவ போட்டுமே. உனக்கு என்னம்மா இங்க குறைச்சல்? ஏன் நீயும் போகணுங்கிற? எனக்கு பெரிய குறை இருக்கு. அந்த தமிழ் நீ வந்ததுனால அந்த குறை. என்னோட அவ எப்படி நல்லா படிக்கலாம்? எனக்கு முன்னாடி அவ எப்படி லண்டன் போகலாம்? விட்டுருவேனா? நிவே, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இந்த மாதிரி எண்ணம் உனக்கு இருக்க கூடாதுமா. ஏன் இருக்க கூடாது? நான் தான் ஜெயிக்கணும், அந்த தமிழ் நீ தோக்கணும். நான் தான் மம்மி முதல்ல லண்டன் போகணும். ஏன் செலவுல அப்புறம் அவளை லண்டனுக்கு வர வைக்கிறேன்? எனக்கு முன்னாடி நான் அவளை போக விட மாட்டேன், விடவே மாட்டேன். அவ போக கூடாது. அப்போ உன் ஃப்ரெண்டு தமிழினி மேல உனக்கு பொறாம, அப்படிதானே? நிவே, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது மம்மி. நான் ஜெயிக்கணும், நான் மட்டும் தான் ஜெயிக்கணும். ஏங்க, உங்க பொண்ணு அங்க அவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கா, நீங்க ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் கேட்க கூடாதுதான் ஹெட்போனை மாட்டி பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். என்னென்ன செய்ய சொல்ற? நான் சொன்ன மட்டும் இவ கேட்டுருவாளா? இவ எப்பவுமே அவ நினைக்கிறது தானே செய்யறா. நாம பேசி என்ன பிரயோஜனம்? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ண? என்ன பெத்த தப்புன்னு சொல்றியா? நிவே, இன்னொரு பிள்ளை பெத்துக்காம போறோம் பாரு. யோ ஏதா சொல்ற பாரு, வாயில நல்லா வருது. அப்படி மட்டும் நீ ஏதா செஞ்சிருந்த ஒண்ணு நான் செத்துருப்பேன், இல்ல அது கழுத்தை அறுத்துருப்பேன். நிவே காம் டவுன். நிவே கூல் டவுன். நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? டாக்டர் கொடுத்த டேப்லெட்டை போட்டுக்கோ, நான் போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். நிவே சிட் டவுன். கூல்மா. அறிவு கட்டணும். அண்ணா 2 குடம் குடிக்கிறதுக்கு தண்ணி அடிச்சு கொடுங்கண்ணா. தண்ணி அடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன செய்வ? உங்களுக்கு என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. என் சட்டை பேண்ட்டை துவைச்சு தரணும். சொல்லு செல்வி, துவைச்சு தருவியா மாட்டியா? ஆமான்னு சொன்னாலும் தண்ணி எடுத்து தர போறீங்க, இல்லைன்னு சொன்னாலும் தண்ணி எடுத்து தான் தர போறீங்க. அப்புறம் எதுக்கு சும்மா தேவையில்லாம கதை அளந்து கொண்டு இருக்கீங்க? உங்களுக்குலாம் பைப்பை திரும்பினோட தண்ணி வர்ற மாதிரி இருந்தா கஷ்டம் இல்லாம இருந்திருக்கும் இல்லையா செல்வி? ஏன் திருகிறதுக்கு ஏன் கஷ்டப்படணும்? தொட்டாலே தண்ணி வருமாமே, ஏன் உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாமோ கண்டுபிடிச்சவங்க இந்த தண்ணி பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க மாட்டேறாங்க பாரு. ஆமா, உங்களை தான் கூப்பிடுறாங்க ஐடியா சொல்றதுக்கு. அண்ணா, வாசல தெருநாய் சுத்துது போல, அத கல்லால அடிச்சு விரட்டுங்க. ரொம்ப நாளாவே இங்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. வா நிறைஞ்சா உக்காரு. நடந்ததெல்லாம் செல்வா சொன்னான்டா. பரவாயில்லடா, உயிர் பழிச்சது பெரிய விஷயம்ல. என்னடா பெரிய உயிர்? வெட்டி வீசுற மயிர் மாதிரி தாண்டா உயிர். செத்தா ஒரே சாவு தாண்டா. எல்லாருக்கும் அப்படிதானடா. நான் நீ நினைக்கிற மாதிரி இல்லை மச்சான். ஒன்று சேர்த்து வச்சு பார்க்கணும், இல்லை பிரித்து பார்க்கணும். பக்கத்தில் வச்சு பார்க்கறது
எனக்கு சரி வராதுடா. என்னடா பேசுற நீ? உனக்கு புரியலல்ல? வச்சா குடுமி, அடிச்சா மொட்டை. அதான் மச்சான் என் பாலிசி. என்ன காசு தான் போச்சு, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆமா, கஷ்டப்பட்ட காசையே இங்க ஏமாத்திடுறாங்க. கொள்ளையடிச்ச காசு எப்படி நிக்கும்? இப்படிதான் போகும். கஷ்டப்பட்ட காசையே இங்க ஏமாத்திடுறாங்க. கொள்ளையடிச்ச காசு எப்படி நிக்கும்? இப்படிதான் போகும். பாத்தியா, உன் தங்கச்சி என்ன குத்தி காட்டுறா. இவங்க செல்வாக்கு காட்டின காசு மட்டும் என்ன சுவிஸ் பேங்க்ல இருக்கு. கருவாடா இருந்தாலும் கத்திரிக்காவா இருந்தாலும் எல்லாமே காசு. பூ வித்த காசு தான் மணக்குமா, இல்ல மீன் வித்த காசு தான் நாருமா? எல்லாமே காசு தாண்டா. மூஞ்சப்பார். ஒன்னு இழந்தாதானே இன்னொன்னு கிடைக்கும் மச்சான். கரப்பாம்பூச்சிக்கு கொடுக்கு முளைச்சா இப்படிதான் தலைகால் புரியாம நடக்குமா? நாங்க காசை இழந்திருந்தாலும் எனக்கு என் புருஷன் கிடைச்சிட்டாரு. மனுஷங்க பிரிக்க நினைச்சத அந்த கடவுள் சேர்த்து வச்சுட்டாரு. அது போதும் எனக்கு. நீ பேசுறது சரியாமா? நான் பேசுறது சரிதான். அந்நிய நாட்டுல குறுக்க வழியில சம்பாரிச்சவனுக்கு இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. எங்கேயாவது போய் தொலையட்டும். நம்ம கூட வந்தவன் நம்மள மாதிரியா திரியறான்? இங்க பாரு செல்வி, நான் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போறேன். அத பத்தி நீ தேவையில்லாத பேசாத, புரியுதா? ஏய் விடுறா, அவ சின்ன புள்ள, ஏதோ தெரியாம பேசுறா. ஏய் நிரஞ்சா, நீ என்ன வேணாலும் செய், அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இங்க இருந்து செய்யாத. அதத்தான் நான் சொல்றேன். செல்வா கிட்ட என்ன சொல்றது? அவர்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கந்தா, இவங்க எல்லாம் சேர்ந்து பேசிதாடா இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. நான் உள்ள வரும்போது தெருநாய் சொன்னால, அவன் நாய சொல்லல, என்ன சொன்னான். அது கூட புரியாம முடிச்சியடா முட்டாள். நான் எதுக்குடா மதிக்காத இடத்துல இருக்கணும்? எனக்கு எனக்கு ஆளா இல்ல. நான் வரேன்டா. டேய் நிரஞ்சா, ஒரு நிமிஷம்டா. இன்னைக்கு ஒன்ன சொன்னவங்க நாளைக்கு என்ன சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதுவும் போலீஸ் தேடுறவனை யார் வச்சிருப்பாங்க? அத காரணம் காட்டியே வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைப்பாங்க. செல்வி, நீ சொல்றதுக்கு முன்னாடியே நானா கிளம்புறது நல்லதுமா. நானும் உன் கூட வரேன் நிரஞ்சா. அண்ணா, நீங்க என்ன பேசுறீங்க? நான் உங்களை சொல்லலண்ணா. நீங்க எதுக்கு இப்ப அவனை காவடி பிடிச்சிட்டு போறீங்க? அவனை நம்பி நீங்க போக வேணாண்ணா. செல்வி, இன்னைக்கு நீ சொல்லாட்டியும் நாளைக்கு நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுமா. இல்லண்ணா. வேலை வெட்டி இல்லாம வெளியே போக முடியாம கையில 10 காசு இல்லாம நான் உன் கூட இருக்கிறது நல்லது இல்லம்மா. நான் உன் நன்மைக்கு அதாம்மா சொல்றேன். நான் கிளம்புறேன். நீ நல்லபடியா சந்தோஷமா இருந்தாலே அதுவே எனக்கு போதும்மா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் சொல்றது கேளுங்கண்ணா. இவனை நம்பி போகாதீங்கண்ணா. இவன் நல்லவன் இல்ல, அயோக்கியண்ணா. அண்ணா, என்ன தனியா விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படின்னா மனசு வந்தது? என் மேல கொஞ்சம் கூட அன்பு பாசம் எதுவுமே இல்லையா? இருக்கிறனால தான் செல்வி சொல்றேன். நான் உனக்கு உதவி செய்யலைனாலும் உனக்கு தொந்தரவு செஞ்சிடக்கூடாதுல்ல. போலீஸ் தேடுறேன்னா தண்டமா உன் கூட இருக்கிறனால உனக்கு தாம்மா பிரச்சனை. நான் போறது தப்பே இல்லை செல்வி. நீ சந்தோஷமா இரு, அது போதுமா எனக்கு. அண்ணா அவசரப்படாதீங்கண்ணா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கண்ணா. அண்ணா அவசரப்படாதீங்க. நான் எதா இருந்தாலும் செல்வம் வந்தோன்னு பேசிக்கலாம்ண்ணா. சொல்றது கேளுங்கண்ணா. சூழ்நிலை புரியும் போது அதுல பேசுறதுக்கு என்ன செல்வி இருக்கு? நான் கிளம்புறேன். அண்ணா அண்ணா போகாதீங்க. விடு செல்வி, அண்ணா, நான் கிளம்புறேன். வாடா அண்ணா நிரஞ்சா. நில்லுங்கண்ணா. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் சொல்றது கேளுங்கண்ணா. என்னை விட்டு போகாதீங்கண்ணா. அண்ணா என்னை தனியா விட்டு போகாதீங்கண்ணா. என்ன ஜானி? பாத்தியா, உன் புருஷனை உன்கிட்ட இருந்து பிரிக்கலனாலும் உன் அண்ணனை உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். என்ன சொன்ன? தெருநாய் நான் சொன்னேன். தெருநாய் என்ன செய்யும் தெரியுமா? விட்டுடா. ஏய் விடு. விடுடா என்ன. குட்டி குரா பவுடரா போடுற? விடுடா. வாசனை தூக்குது. சீ. உங்க அண்ணன் இனிமே ஏன் கண்ட்ரோல்ல. இனிமே தெரியும் நிறைஞ்ச யாருன்னு. சீ. ஏய் ஜானி, ம். வரட்டா? ஏய் வாசனை தூக்குதுப்பா.
Thank you.